இப்போ என்ன பார்க்கும்போது ஓகே கண் இருக்குது, 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், ஓகே இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருந்து நம்ம அதை பார்த்து வரைகிறது தான் ஒரு பெயிண்டருடைய ஜாப்னு நம்ம நினைப்போம்ல. பட் இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னன்னா அப்புறம் அவர் சொல்வார், நீ இருக்கிற வீடு அவருக்கு தெரியுமா, அந்த ஆர்டிஸ்ட் வந்து உன் வீட்டுக்கு வருவாராம் அப்படின்னு அவர் சொல்லுவார். யாருக்கு தெரியும் நான் இங்கே இருக்கிறது அப்படின்னு இவருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த வீடு எப்படின்னா ஒரு செம்மையான பணக்கார வீடு, ஒரு துளி குப்பை கூட இருக்காது. ஆனால் அந்த வீட்டில் இவர் மட்டும்தான் இருக்காரு. நைட் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரி ஷார்ப்பாக ஒரு 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ள ஒரு பெல் சத்தம் கேட்டே இருக்கும். அவருக்கு யாரோ உலகத்துக்கு அடியிலேருந்து பெல் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டே இருக்கும். இந்த ஐடியா வந்து இவர் வேற உலகத்துக்குலாம் கூப்பிட்டு போகும். அந்த உலகத்தில் டைம் கிடையாது. எது இப்படிங்க டைம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? அதுக்கும் நீங்கள் அந்த புக் தான் படிக்கணும். நமக்கு திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல், இந்த கேஆட்டிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் இல்லாமல், ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் நேரம் நில்லுங்க, நின்று லைஃப்பை பாருங்கள், வாட் அ பியூட்டிஃபுல் லைஃப் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லை. நம்ம ரொம்ப நாளாக அட்டாச்சாக இருக்க ஒரு விஷயம் இல்லை ஒரு பிஹேவியர், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு டக்குன்னு ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு எப்படி போக முடியும்? கனவுல தான் அது நடக்கும். அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கனவு தான் முராகமியோட புக்ஸ் அப்படின்னு நான் ஜென்ரலி பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா அது படிக்கும் போதெல்லாம் டைம் ஸ்லோஸ் டவுன், வேற ஏதோ ஒரு ரியாலிட்டிக்குள்ளே போன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மேஜிக்கல் ரியலிசம்க்கு ஆல்ரெடி கஃப்கா ஆன் த ஷோர் அப்படிங்கிற ஒரு புக்கு படிக்கும்போது எனக்கு வந்து வாவ் என்ன பூனெல்லாம் பேசுது அந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து பர்த்டே ஸ்டோரிஸ்னு ஒரு புக்கு படித்தேன். ஸோ முராகமியோட அந்த டேஸ்ட் இருக்குல்ல, லைக் அவரோட ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ், அது வந்து எப்படி ஒரு தாட்லேருந்து ஒரு தாட்டுக்கு இல்லை ஒரு மொமெண்ட்லேருந்து ஒரு மொமெண்ட்டுக்கு இவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இந்த ஷாம்பு ஆடெல்லாம் வர மாதிரி அப்படியே அழகாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் மறுபடியும் எனக்கு கிடச்சது வந்து கில்லிங் கமெண்டாட்டோர் அப்படிங்கிற இந்த ஒரு புக் மூலமாக தான், ரிட்டன் பை ஹருக்கி முராகமி. ஸோ இது வந்து 2017 இந்த புக்கு வந்து வந்துருச்சு. கில்லிங் கமெண்டாட்டோர் இது நான் சொன்ன எந்த ஃபீல்ட்லையுமே இல்லையே, ஏமா அணுவாக ரசிக்கணும்னு சொன்னேன், கொலையாக இதில் இருக்கே, இது எப்படி மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முராகமியோட புக்ஸ் வந்து ஜென்ரலி படிச்சுட்ருக்கீங்க, பட் யூ ஹவன் ரெட் திஸ் புக் அப்படின்னாலும் சரி, இல்லை யூர் நியூ டு முராகமி அப்படின்னாலும் ஓகே, இல்லை இந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, நீ என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல. இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட், இந்த ஹீரோக்கு பேரே இல்லை, பட் இவர் வந்து ஒரு பெயிண்டர். ஸோ இவர் வந்து அவரோட ஜாப் எவ்ரிடே லிவிங்க்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தங்க நின்னாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துப்பாரு. அவங்க பார்க்கும்போதே டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கண்ணில் வச்சுப்பார். உட்கார வச்சு வரைய மாட்டார். அவங்கள பார்த்துட்டு அந்த போர்ட்ரேட்டை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவார். இவரோட ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ என்ன பார்க்கும்போது ஓகே கண் இருக்குது, 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், ஓகே இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருந்து நம்ம அதை பார்த்து வரைகிறது தான் ஒரு பெயிண்டருடைய ஜாப்னு நம்ம நினைப்போம்ல. பட் இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னா, என்னை பார்த்து அவர் மைண்டில் அந்த பிக்சரை வந்து நோட் பண்ணும்போது நான் யாருங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி வச்சுப்போமே. ஸோ ஹில் ட்ரை டு கெஸ் இந்த பர்சன் யார், இவங்க ஏதாவது அவங்க ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பர்சனா, இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது கோவம் இருக்கா, பேசிக்கலி ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். வாட் மேக்ஸ் திஸ் பர்சன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த லுக்ஸ் அப்படிங்கிறதையும் இவரால் வந்து பெயிண்டிங் மூலமாக வெளில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இவருடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மிட் லைஃப் க்ரைசிஸ் வருது. ஸோ ஒரு 30s இருக்கக்கூடிய பர்சன் இவர். அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் ஒரு நாள் டபக்குன்னு, அதுதான் ஓப்பனிங் ஆஃப் த புக்லேயே வரும், ஒரு நாள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் இன் திஸ் திங் எனிமோர், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் த மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவருக்கு என்னென்னா, யாரையோ ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தாலே அவங்களுடைய ஃபேஸை வச்சு ஹூ ஆர் தே அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னுடைய ஒய்ஃபு இத்தனை நாளாக கண்டிப்பாக யோசிச்சுருப்பாங்கல்ல, இவனோட இருக்கலாமா வேணாமா, கண்டினியூ பண்ணலாமா டிஸ்கண்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்போ அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது, இது எதையுமே நான் நோட் பண்ணலையே. ஸோ இது வந்து ரொம்ப டிப்பிக்கல் ஆஃப் எனிபடி இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. நம்ம சம்டைம்ஸ் வந்து வில் டேக் த ரிலேஷன்ஷிப் ஃபார் கிராண்டட். ஸோ இது எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ என்ன ஆகுனா, ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து இப்படி சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஐ லைக் சம்ஒன் எல்ஸ், ஸோ அதனால ஐ வாண்ட் டு ஸ்டெப் அவுட். இவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். என்னென்னா, இவருக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். பட் காசுக்காக வெறும் போர்ட்ரேட் மட்டுமே வரைஞ்சிட்ருப்பார். ஏன்னா அதுதான் இட் கிவ்ஸ் இம் மணி.
அதெல்லாம் நான் ஏன் பண்ண ஆரம்பித்தேன், ஏன்னா மேரேஜும் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது ஆர்ட்டுன்னு மட்டுமே இல்லாமல் இதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறதுக்கான வேஸை வந்து நான் கண்டுபிடிச்சி இது இப்போ நான் ரொம்ப மெக்கானிக்கலான ஒரு விஷயமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ குட் ஹவ் பின் அ டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட், பட் ஐ சோஸ் போர்ட்ரேட் பெயிண்டிங் பிகாஸ் ஐ குட் சப்போர்ட் மை ஒய்ஃப் அப்படி நினச்சிட்டு இருந்தேனே. பட் இப்போ இங்கே இதுவே ரொம்ப செக் பாயிண்ட் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நான் வந்து காசுக்காக போர்ட்ரேட் வரைய போகிறது கிடையாது. ஐ வாண்ட் டு பெயிண்ட் வாட் ஐ வாண்ட் டு பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இனிமேல் எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் கிடையாதுன்னு அந்த ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீ வேணால் இங்கே இருந்துக்கோ, அண்ட் ஐ வில் லீவ் டு நைட், நான் இன்றைக்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹி லீவ்ஸ். அவரோட ஒரு பழைய காரில் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகிறாரு. எங்கே போகிறதுனே அவருக்கு தெரியல. பட் ஒரு இடம்லாம் போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கால் பண்ணுறார். இந்த மாதிரி, ஹே எங்கள் அப்பா வந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்தார், அது மலை உச்சியில் இருக்குது, அண்ட் அந்த வீட்டை இப்போ பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை, நீ அந்த வீட்டில் வந்து தங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அப்பா யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். ஜப்பானில் ஒரு காலத்தில் பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை, ஜாப்பனீஸ் ஆர்ட்னா இவர் தாங்க, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளே இல்லை அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் இந்த வீட்டில் தான் அவருடைய மெஜாரிட்டி ஆஃப் த பெயிண்டிங்ஸை வரைஞ்சிருக்காரு. இப்போ இந்த வீடு காலியாக இருக்குது, மலை உச்சியில் இருக்குது, யாரோட டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படி ஒரு வீடு கிடைக்குதுன்னு இவர் வந்து ஓகே, சவுண்ட்ஸ் லைக் எ டீல் தானே, ஏன்னா எனக்கும் ஒரு பெயிண்டராக இவால்வ் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அப்படி இவால்வ்டான ஒரு ஆர்டிஸ்டோடைய வீடு அது. அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் பெருசாக ஞாபகங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இருக்கார். ஸோ அவங்க பையன் வந்து இந்த ஹெல்ப் கேட்கும்போது இவர் வந்து, எங்க நானுமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன் லைஃப்பில், இல்லை என் ஒய்ஃப் உனக்கு நல்லா தெரியும், எங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அவர் சொன்னது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஸோ ஐ எம் திங்கிங் ஆஃப் இது நான் ஏன் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹில் கோ தேர். ஸோ அந்த வீட்டில் எப்படின்னா, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கும் ஒரு பெரிய வேலி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மலை உச்சியில் வெதர் கண்டிஷன்ஸோ இல்லை வந்து ஒரு சின்ன இலையை அசைகிறதோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெதர் மாறுறதோ, பறவைகள் வர்றது, பூக்கள் பூக்கிறது, அது எல்லாமே சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுங்கிறது பயங்கரமாக தெரியக்கூடிய ஒரு இடம். ஸோ இவர் அதெல்லாம் சொல்லுவார், சிட்டியில் இருக்கும்போது எனக்கு ஒரு சீசன் போகுது, ஒரு சீசன் வருதுங்கிறதே தெரியாது, பட் இந்த மலை உச்சியில் எனக்கு ஒரு சீசன் முடிகிறது, ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம், இதுதான் ஆர்டிஸ்ட்டுக்கான இடம்னு சொல்லி கேன்வாஸ்லாம் செட் பண்ணிட்டு வரையலான்னு உட்காருவார். அவருக்கு வரையவே வராது. சம்திங் வில் பி ஸ்டாப்பிங் ஹிம். என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு நினச்சோம், நம்ம வந்து காசுக்காக வரையக்கூடாது, சொந்தமாக வரையணும்னு ஆசைப்படுறோம், பட் இப்போதைக்கு நமக்கு எதுவுமே ஸ்ட்ரைக்கே ஆக மாட்டேங்குதே, நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பிளாங்க்ல இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து இவருடைய ஏஜென்ட் கால் பண்ணுவார். கால் பண்ணி, ஹே இங்கே பாரு, நீ கரெக்ட், நீ சொன்ன இந்த மாதிரி காசுக்கு இனிமேல் வரைய மாட்டேன்னு, பட் ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சன் வந்து வியர்டான ரிக்வஸ்ட்டோட வராரு. அவருக்கு வந்து நீ அவரோட போர்ட்ரேட்டை வரையணுமா, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கொடுக்குறேங்கிறாரு, அண்ட் த அமௌண்ட் இஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து இல்லை நான் இந்த முடிவு எடுத்திருந்தேன், பட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டீவியேட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்வார். பட் அவருக்கு மைண்டில் என்ன இருக்கணும், ஆனால் நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம்னு நினச்சா நம்மளால் வரைய முடியல, அதனால பேசாமல் இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம், அவர் தான் கொள்ள காசு தரேங்கிறார். எவன்டா அவன், நான் வரையிற போர்ட்ரேட்டு இவ்வளோ காசு தரேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவர் சொல்வார், நீ இருக்கிற வீடு அவருக்கு தெரியுமா, அந்த ஆர்டிஸ்ட் வந்து உன் வீட்டுக்கு வருவாராம் அப்படின்னு அவர் சொல்லுவார். யாருக்கு தெரியும் நான் இங்கே இருக்கிறது அப்படின்னு இவருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இப்படி தான் இவர் அந்த மிஸ்டீரியஸான ஒரு பர்சனை மீட் பண்ணுவார். அவர் வந்து ஒரு பயங்கர பணக்காரர். ஓகே, ஸோ இந்த பணக்காரருக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, தன்னுடைய போர்ட்ரேட்டை இந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வரையணுங்கிறது. இவர் என்ன ஒரு கண்டிஷன் சொல்லிடுவார்னா, நீங்கள் வரைங்க, நீங்கள் எப்பவும் வரைகிற மாதிரி வரையணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் என்னை பார்த்தே வரைங்க, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் யூ டு டேக் த ஃப்ரீடம். நீங்கள் காசுக்காக வரையணுன்னா ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வேணாம், நீங்கள் அதை பீட் பண்ணிவிட்டு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் என்னை எப்படி வேணாலும் வரைங்க, நான் அதுக்காக உட்காடுறேன், ஐ வில் கிவ் யூ த மனி. இவருக்கு என்னன்னா, யாரா இந்த மிஸ்டீரியஸ் பர்சன், எதுக்கு இப்படி ஒரு போர்ட்ரேட் அவருக்கு தேவைப்படுது, அண்ட் ஆல் தட் ஹில் பி டவுட்டிங். ஸோ இப்படி ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கும். ஸோ இவர் யாருங்கிற அந்த மிஸ்டரியை கண்டுபிடிக்கணுங்கிறது ஒன் ஆஃப் த ஆசை ஆஃப் ஹீரோ. அந்த இடத்துல அவர் வந்து இப்போ இந்த கிரேட் கேட்ஸ்பி இருக்குல்ல, ஸோ அந்த படத்தில் வர மாதிரி என்னென்னா, இந்த பணக்காரரை வந்து அவர் வீட்டில் ஒரு டெலஸ்கோப் வச்சுருப்பார். அந்த வீடு எப்படின்னா ஒரு செம்மையான பணக்கார வீடு, ஒரு துளி குப்பை கூட இருக்காது, ஆனால் அந்த வீட்டில் இவர் மட்டும்தான் இருக்கார். க்ளீன் பண்ணுறதுக்கு அப்பப்போ யாராவது வந்துட்டு போவாங்களே தவிர இவர் மட்டும் தனியாக இருக்கார். ஆனால் இவரோட பால்கனியில் ஒரு டெலஸ்கோப் இருக்குது, அப்படியே கிரேட் கேட்ஸ்பி மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து இவர் ஒரு வீட்டை பார்த்துட்ருப்பார். அந்த வீட்டை இவர் ஏன் பார்க்குறாரு, அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணோட போர்ட்ரேட்டை இவர் கேட்பார், எனக்கு அந்த பொண்ணோட போர்ட்ரேட்டை நீ வரைஞ்சி தரணும்னு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நைட் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரி ஷார்ப்பாக ஒரு 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே ஒரு பெல் சத்தம் கேட்டே இருக்கும் அவருக்கு. யாரோ
உலகத்துக்கு அடியிலேருந்து பெல் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டே இருக்கும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத இவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பார். இதில் இவரும் அந்த பணக்காரனும் சேர்ந்து அந்த பெல் வர சவுண்டை லொக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பெல்லை எடுத்துருவாங்க. அந்த பெல்லை எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த புக்கில் ஒரு பயங்கரமான டீவியேஷன் நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் நடக்கிறது எல்லாமே ஒரு ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. இந்த இடத்துல அது வந்து பிரேக் ஆகிட்டு இந்த மேஜிக் கோஷன்ட் வந்து இங்கே தான் உள்ளே வரும். என்னென்னா ஒரு ஐடியாவாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னென்னா ஐடியாவுக்கு உயிர் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஐடியாவுக்கு உயிர் வந்து இவர் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஐடியா வந்து என்ன ரூபத்தில் வரும் அப்படின்னா, இவர் தங்கியிருக்க வீட்டில் அந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அது பயங்கரமான பெயிண்டர் ஒருத்தர், ஃப்ரெண்டோட அப்பா, அவரோட வீடு தான் இது. அவர் வந்து அட்டாலியில் வந்து ஒரு பெயிண்டிங்கை மறைச்சி வச்சுருப்பார். அந்த பெயிண்டிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் மட்டும்தான் போய் பார்ப்பார். போய் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் இந்த பெயிண்டிங். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இந்த பெயிண்டிங் மட்டும் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா இது ஒரு பயங்கர ஒரு ட்ரெண்டிங் சிச்சுவேஷனாக மாறிடுமே, ட்ரெண்டிங்கான ஒரு பெயிண்டிங் ஆகிடும், உலகத்துக்கே இது நியூஸ். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பெயிண்டரோட பையனுக்கே இதை சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு பெயிண்டர் தான் வரைஞ்ச சிறந்த ஒர்க்கை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த பெயிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோ வந்து எஃபர்ட் போட்டிருப்பார். அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கவருக்கு ஞாபகமே இல்லை. ஸோ இவரால் இந்த பெயிண்டர்கிட்டே டேரெக்டாக போய் எதுக்குங்க இந்த பெயிண்டிங் வரைஞ்சிங்க அப்படின்னு இவரால் கேட்க முடியாது. ஸோ இப்போ இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறது அந்த ஐடியாவும் கூட. இப்போ அந்த ஐடியா என்ன பண்ணுன்னா, பெயிண்டிங்கில் ஒரு 4-5 கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் ஒரு கேரக்டரோட ரூபத்தை இந்த ஐடியா வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ஐடியா இந்த கேரக்டரோடைய ரூபத்தில் இவரை வந்து விசிட் பண்ணும். இந்த ஐடியா சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், 2-2.5 அடி தான் இருக்கும் அந்த ஐடியாவே. ஐ மீன் அவனை பார்க்க அப்படி தான் இருப்பான். இது எனக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அப்படி தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அதுதான் எனக்கு வந்து முராக்கமி ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னால் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த டெக்ஸ்ட்டில் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஒரு ஐடியா உங்களை வந்து விசிட் பண்ணுதுன்னா நம்ம எப்படி அதை யோசிப்போம். இந்த ஐடியா வந்து இவர் வேறு உலகத்துக்குலாம் கூப்பிட்டு போகும். அந்த உலகத்தில் டைம் கிடையாது. இது எப்படிங்க டைம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? அதுக்கும் நீங்கள் அந்த புக் தான் படிக்கணும். ஸோ இது என்ன ஆகுன்னா, இந்த ஐடியா மூலமாக இவர் இந்த பெயிண்டிங் ஓப்பன் பண்ணதுனால இந்த ஐடியா மூலமாக ஒரு உலகம் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கேரக்டர் லைக் ஹீரோவுடைய மெயின் எய்ம் என்ன இருக்குன்னா, இந்த சர்க்கிளை அவர் க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ண அந்த உலகத்தை அவர் க்ளோஸ் பண்ணணும். அவர் க்ளோஸ் பண்ணாதான் அவர் டெலஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு இருந்தாரே ஒரு பொண்ணு, அந்த பணக்காரர், அந்த பொண்ணை வந்து சேவ் பண்ண முடியும். அப்போ இந்த பணக்காரர் யார், இவருக்கான கோல் என்ன, இவர் ஏன் அந்த பொண்ணை குறுக்குறுன்னு பார்க்குறாரு, அந்த பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு ஏன் குறுகுறுன்னு பார்க்குறாரு, அந்த பொண்ணு அதுக்கு மேலே சின்ன வயசில் நம்ம இந்த அம்மன் படம்லாம் பார்ப்போம்ல, சின்ன குழந்தையில இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு எல்லா அறிவும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழந்தை அந்த குழந்தை இருக்கும். ஸோ இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்குது, இதுக்கு நடுவில் நம்ம பணக்காரக்காரெலாம் எப்படி வேலை செய்யுங்கிற மாதிரி அந்த விஷயங்களும் உள்ளே வரும். பட் இந்த புக்கு படிக்கவே நமக்கு ஆசை வர விஷயம்னா எப்படி இருக்குன்னா, நம்மளும் வரையணும்டா அப்படின்னு ஒன்று இருந்தது. இன்னொன்று நம்மளும் ஃபோன் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகணும். அண்ட் ஜஸ்ட் லைக் எனி அதர் முராக்கமி புக், இதுலேயும் வந்து அவர் ஒரு பிளேலிஸ்ட் அங்கங்கே இன்சர்ட் பண்ணிட்டே இருப்பார். இந்த பாட்டு கேட்டே அவன் வரைஞ்சிட்டு இருந்தான்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாட்டு போட்டே நான் அதை படிப்பேன். ஸோ ஓகே, இந்த ஆம்பியன்ஸில் தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் சச் அ மேஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய முராக்கமி ஃபேன்ஸுக்கு வந்து இவரோட மற்ற புக்கை விட இது கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கலாம், இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து படிக்கிறதுனால அந்த முராக்கமி ஒர்க்குடைய அந்த ஃப்ளோ, அந்த ஒரு டேஸ்ட் எனக்கு அப்படி தான் வருது. ஸோ அது டெஃபினெட்லி இந்த புக்கில் இருந்தது. அண்ட் எப்போவுமே முராக்கமி புக்கில் ஒரு நியூடிட்டி இருக்கும். அந்த நியூடிட்டி வந்து முகம் சுளிக்காத மாதிரியும் இருக்கும், சம்டைம்ஸ் அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த புக்லேயும் அந்த மாதிரி ஒரு சில இடம் இருக்குது. ஸோ நாட் அட்வைசபிள் ஃபார் someone under the age of 18 அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சைனாலலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த ரீடர் தான். ஆனால் என்னென்னா அந்த பொண்ணு வந்து அவளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனை இருக்கும், எனக்கு பூப்ஸ் வளரலன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நான் அந்த புக்கில் லைக் இவரோட இந்த புக்கில் மட்டும் கிடையாது, பிரெஸ்ட்ஸ் அண்ட் எக்ஸ்னே சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் புக் இன்னும் இருக்கும். ஸோ அந்த புக்லேயும் இட் டாக்ஸ் அ லாட் அபவுட் பிரெஸ்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் ஜப்பானில் இதுக்கான மீனிங் வேறையா, ஐ மீன் பிரெஸ்ட்டுக்கான மீனிங் வேறையா நான் சொல்லலை, அந்த அப்சஷனுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ. ஸோ அப்படி இருந்தால் ப்ராப்ளம் அங்கே இருக்கவங்க இது ஏன் என்னன்னு பெட்டர் ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தி ஜாப்பனீஸ் பீப்புள் ஐ திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிலேட். ஏன்னா ஏன் ஒருத்தங்க தேர் கீப் ஆன் திங்க், அந்த பொண்ணு வந்து வர சீனில் முக்கால்வாசி சீனில் அவளுடைய பிரச்சனைங்கிறதே எனக்கு வந்து ஏன் பூப்ஸ் இன்னும் வளரலைங்கிறது தான் இருக்கும். அப்புறம் அது வளர்ச்சியை பற்றி அவள் பேசிகிட்டு இருப்பா, இதை வந்து இவர்கிட்ட கன்வர்ஸ் பண்ணிருப்பா லைக் அந்த பெயிண்டர்கிட்ட. ஸோ இது ஒரு மாதிரி நமக்கு வியர்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். பட் அதை விட்டுட்டோம்னா எனக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வேர்ல்டு, காசு இல்லாமல் வீசா எடுக்காமல்
எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் திஸ் புக். ஆனால் இது வந்து ஒரு 700 பேஜ் இருக்குது. இட் டுக் மீ லைக் நான் ஜான்வரியில் நிறைய புக் படிச்சிருந்தேன், ஃபெப்ரவரியில் புக்கே படிக்காத மாதிரி இருக்கேன்னு எனக்கு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு என்னோட நிறைய டயத்தை வந்து இந்த புக்கு தான் சாப்பிட்டுச்சு. பட் திஸ் இஸ் நீடட். ஏன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணுறதுக்கும் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் ஒரு பேஜ் டு மாதிரி தான். ஆனால் இட்ஸ் நாட் அ ஃபாஸ்ட் திங். அப்படியே டக்குன்னு வேர்ல்டே ஸ்லோ டவுன் ஆகிடும். அண்ட் ஐ வாஸ் டிஸ்டர்ப்ட் ஃபார் அ வைல். ஸோ இதுதான் இந்த புக் படித்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பை த புக் அண்ட் ரீட், இந்த புக்கான லிங்க் கீழே இருக்குது. அண்ட் இது தவிர கஃப்கா அந்த ஷோர் ஐ திங்க் நான் வந்து பாட்காஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே இருக்குது. மற்ற முராகமி புக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே புக் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு வேறு கருத்து இருக்குது, நீங்கள் நான் சொல்கிறது ஆங்கிறீங்க இல்லைன்னா அப்படிங்கிறீங்க, எதுனாலும் சரி அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வேறு யாரும் முராகமி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் பேசின விஷயங்கள் நீங்கள் பாட்காஸ்ட்டாகவும் கேட்கலாம். ஸோ த புக்ஸோடைய பாட்காஸ்ட் ஜியோ சாவன், ஸ்பாட்டிஃபை, கூகுள், ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் கேட்கலாம். ஓகே, அப்புறம் த bookshare.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி நிறைய புக்ஸு, ஃபிக்ஷன் மட்டும் இல்லை, நான் ஃபிக்ஷன், சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து அதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் ஜானர் வைஸாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் டு சூஸ் யுவர் புக். வேறு ஏதாவது புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை த bookshare.inலேயே அதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ் தேர். ஓகே, பாய்.